காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் சாம்சங் நிறுவனத்தில் பணியாற்றும் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களது உரிமைகளை சங்கம் அமைத்து தீர்வு காண முயன்ற நிலையில் சாம்சங் நிர்வாகம் மறுத்துள்ளதுடன் சாம்சங் நிர்வாகத்தின் அடக்குமுறைக்கு பின்னால் திமுக அரசும் தொழிலாளர் நலத்துறையும் காவல்துறையும் கைகோர்த்து செயல்பட்டு வருகிறது. குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளுக்காக போராடும் சாம்சங் நிறுவன ஊழியர்களுக்கு ஆதரவாகவும் 23வது நாளாக தொடர்ந்து போராடும் சாம்சங் நிறுவன தொழிலாளர்களை மிரட்டும் தமிழக அரசையும் காவல்துறையையும் கண்டித்து திருச்சியில் CITU தொழிற்சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சத்திரம் பேருந்து நிலையம் எதிரில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்று தொழிலாளர்களை வதைக்கும் வகையில் செயல்பட்டு வரும் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த மறியல் போராட்டத்தினால் சத்திரம் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாம்சங் நிறுவனத்தில் தொழிற்சங்கம் அமைக்கவும் CITU தொழிற்சங்கத்துடன் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், வெளிநாட்டுக்கு சென்று அந்நிய முதலீடுகளை ஈர்த்து வந்ததாக கூறும் திமுக அரசு தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் சாம்சங் தொழிலாளர்கள் தொழிற்சங்க அங்கீகாரத்தை பெறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் திமுக அரசுக்கு எச்சரிக்கையுடன் தெரிவித்தனர். தொழிலாளர்களின் வால் பிடிக்காதே காவல்துறையை வால் பிடிக்காதே தமிழக அரசே வால் பிடிக்காதே தென் கொரியா கம்பெனிக்கு சாம்சங் கம்பெனிக்கு பன்னாட்டு கம்பெனிக்கு வால் பிடிக்காதே துரோகம் செய்யாதே பன்னாட்டு மூலதனத்தை தொழிலாளர்களை ஆக்குவதை அனுமதியோ தமிழக அரசு திமுக அரசு காவல்துறையே அடியாராக மாறாதே. தமிழக அரசு திமுக அரசு வாழியவே CITU வாழியவே CITயின் போராட்டம் நியாயமான போராட்டம் அரசியல் சாசன உரிமையிலே வழங்கப்பட்ட உரிமைகளை சந்தோஷித்தான் தமிழக தழுவிய மறியல் தமிழக தழுவிய போராட்டம் நாடு தழுவிய மறியல் போர் கைதாவோம் மறியல் செய்து கைதாவோம் தமிழக அரசு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தென்கொரிய நாட்டு கம்பெனியான சாம்சங் தொழிற்சாலை பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உட்பட தயாரிக்கக்கூடிய அந்த கம்பெனியில் 1500 தொழிலாளர்கள் CIT சங்கத்தில் சேர்ந்து சங்கம் அமைப்பதற்காக பதிவு செய்ய முயற்சி செய்ய போது சங்கம் அமைக்கின்ற உரிமையும் சங்கம் சேருகின்ற உரிமையும் அந்த ஆலையில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் பிரச்சனைகளையும் பேசுவதற்கு சாம்சங் நிர்வாகம் மறுத்திருக்கிறது. சாம்சங் நிர்வாகத்தினுடைய இந்த அராஜகமான நடவடிக்கையின் பின்னாலே தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம், தொழிலாளர் நலத்துறையும் காவல்துறையும் இருக்கிறது. இதற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடத்திய CITUடைய மாநில தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்களை மாநில காவல்துறை என்பது கைது செய்திருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சாம்சங் தொழிலாளருடைய போராட்டத்தை ஆதரித்து அந்த தொழிற்சங்கத்தை அமைப்பதற்கும் CITUடைய தலைமையோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு 23வது நாளாக சாம்சங் தொழிலாளர் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 23வது நாளில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களே CITயின் சார்பாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை திரட்டி மறியல் நடத்தி
திமுக அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் சிஐடியின் சார்பாக இந்த மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். திமுக அரசாங்கம் தென்கொரியா பன்னாட்டு நிறுவனத்துக்கு, சாம்சங் நிறுவனத்துக்கு அப்பட்டமாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு சென்று, அமெரிக்காவுக்கு சென்று தொழில் மூலதனத்தை பெற்று வந்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிற திமுக அரசாங்கம் இப்படி தொழிலாளர் உரிமைகளை தொழிற்சங்கம் அமைக்க முடியாமல், குறைந்தபட்ச சம்பளம் இல்லாமல், தொழிற்சங்கத்தையே பதிவு செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு அடக்குமுறை நடவடிக்கை ஏவது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இதே மாதிரி தான் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி காஞ்சிபுரம் மாவட்டத்தில், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பல இடங்களில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவிலிருந்து சென்று போயிட்டு வந்த அந்த ஒப்பந்தமும் அப்படி இருந்தால் சிஐடி தொடர்ச்சியாக வலுமிக்க போராட்டங்களை நடத்தி இந்த நிலைமைகளை சந்திக்கும், தொழிற்சங்கத்தை அங்கீகாரம் செய்வதற்கான நடவடிக்கைகளை, தொடர்ச்சியான போராட்ட நடவடிக்கைகளை ஈடுபடுவோம் என்பது தெரிவிக்கிறோம்.